கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய நதி பாயும் ஒரு பெரிய காட்டிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே உயர் ரக செம்மரங்கள் வளர்ந்திருந்தது. அரசாங்கம் அதை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்து அதை பாதுகாத்து வந்தார்கள். அப்படி சில ஆண்டுகள் அதை பராமரித்தும் மரவியல் நிபுணர்கள் அந்த காட்டு பகுதியை ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள மரங்கள் வழக்கமான வளர்ச்சியை விட அதிக அளவு வளரவில்லை, அவை அப்படியே தான் இருக்கின்றன, இதுக்கு ஏதாயிலும் காரணம் இருக்குமா என்று ஆராய்ந்தார்கள். அப்பொழுது பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர்களுடைய ஒரு முடிவு என்னவா இருந்தது என்றால், இந்த காட்டிலே 4-5 வருடங்களுக்கு ஒரு முறை தீ விபத்து ஏற்படும். அப்பொழுது இந்த காட்டில் உள்ள புல் வகைகள், சிறிய தாவரங்கள் எல்லாம் அந்த தீயிலே கருகிவிடும். ஆனால் இந்த செம்மரங்கள் மட்டும் அடிப்பகுதியிலே கனமான பட்டைகள் இருப்பதனால் இவை எரியாது. ஒரு பகுதி சேதப்பட்டாலும் மீதி பகுதி உயிரோடு இருந்து அந்த மரங்கள் திரும்ப வளரும். எப்படி வளரும் என்றால், அந்த ஏற்கனவே சாம்பலாகி போன அந்த தாவரங்களை உரமாக கொண்டு இவை வெகு வேகமாக வளரும். இப்படி இந்த செம்மரங்கள் தொடர்ந்து அதிக அளவிலே வளர வேண்டும் என்றால் அவற்றுக்கு இயற்கையாகவே தீங்கு செய்யும் பூச்சி இனங்கள் மற்றும் கழிவு தாவரங்கள் எரிக்கப்பட்டு அவற்றுக்கு உரமாக வேண்டும். இந்த உரத்தில் தான் அடுத்த 4-5 ஆண்டுகள் அவை செழிப்பாக வளர்கின்றன என்று கண்டார்கள். அப்படியானால் தீ விபத்து அதை இயற்கையாக நிகழும், அதை தடுக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த குறிப்பிட்ட வகைக்கு மட்டும் தீ விபத்து தேவைப்படுகிறது. அதுவும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தவறாமல் அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய சிறிய தாவரங்கள் எரிந்து கிடைக்கும் சாம்பலை கொண்டு இவை வளர்கின்றன. எனவே நாம் தீ தடுப்பு கோடுகளை அமைத்து அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே குறிப்பிட்ட அளவு நெருப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி தீ மூட்டினார்கள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் தீயை போன்ற சில சோதனைகளை வரவிடுகின்றார். அவை நம்மை தூய்மையாக்குகின்றன. கர்த்தரை நாம் அண்டிக் கொள்வதற்கும் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மேலும் மேலும் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கும் உதவுகின்றன. அது கர்த்தருடைய சிட்சை என்று சொல்லப்படுகிறது, அல்லது சோதனைகளில் கர்த்தர் நம்மை தப்புவிக்க பண்ணும் நேர்வுகள் என்று சொல்லப்படுகிறது. எப்படியாகிலும் கர்த்தர் நம்மை பரிசோதித்து நாம் அவருக்கு முன்பாக பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் சில சமயங்களிலே அக்கினி போன்ற சில சோதனைகளை நமக்குள்ளே வரவிடுகிறார். அவை நமது நன்மைக்காகத்தான். அவற்றிலிருந்து நாம் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் செய்ய வேண்டியது என்னது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 11:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. நாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனவே சோதனைகள் நமக்கு அவசியம். அவைகளை கடந்து செல்ல தேவ பலத்தோடு நாம் முயற்சி செய்து வெற்றி பெற்று அவருடைய சமூகத்திலே முடிசூடப்படுவோமாக. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.